ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவிற்கு ஆதரவாக 269 எம்பிக்களும் 198 பேர் இதற்கு எதிராகவும் வாக்களித்துள்ளனர். எதிர்க்கட்சிகள் மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் பரிசீலனைக்கு இந்த மசோதாவை அனுப்புவதற்கு பிரதமர் மற்றும் திரு அமித்ஷா அவர்கள் ஒப்புதல் அளித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு எதிராக நடக்கும் கொடுமைகளுக்கு இந்தியா பதிலடி தர வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலுத்து வருகிறது. ஆனால் ராஜதந்திர ரீதியான நகர்வுகளை இந்தியா மேற்கொண்டு வருகிறது. வங்கதேசத்தை நேரடியாக தாக்கி வன்முறைகளை அடக்கும் வல்லமை இந்தியாவிற்கு உண்டு என்றாலும் பிரதமர் திரு மோடி அவர்களது தலைமையிலான மத்திய அரசின் திட்டங்கள் பல இலக்கு கொண்டதாக இருப்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் வங்கதேச எல்லைக்கு அருகில் இருக்கும் மியன்மாரின் முக்கிய பகுதிகளை அரக்கன் இராணுவம் கைப்பற்றியிருக்கிறது. இந்த பகுதிகளில் வசிக்கும் ரோஹிங்கியா முஸ்லிம்களை வங்கதேசத்திற்கு திருப்பி அனுப்பும் பணியில் அரக்கான் ஆர்மி மும்மரமாக ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. வங்கதேசம் மியன்மாருக்கு எதிராக போர் முயற்சியை கைக்கொண்டால் மியன்மார் சீன ஒப்பந்தம் காரணமாக சீனா மியன்மாருக்கு ஆதரவாக களமிறங்கிவிடும். அப்போது வங்கதேசத்தை காப்பாற்றுவதற்கு இந்தியா மட்டுமே கை கொடுக்க முடியும். ஒருவேளை மியன்மாருக்கு எதிராக போர் நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை என்றால் அரக்கான் இராணுவத்தால் திருப்பி அனுப்பப்படும் ரோஹிங்கியா முஸ்லிம்களால் வங்கதேசத்தில் பொருளாதார நெருக்கடிகள் அதிகமாகி அங்கிருக்கும் மக்களே இடைக்கால அரசுக்கு எதிராக திரும்பிவிடுவார்கள் என்று செய்திகள் கூறுகின்றன. ஒரு புகைப்படத்தின் மூலமாகவே மாலத்தீவை கட்டுக்குள் கொண்டுவர தெரிந்த பிரதமர் அவர்களுக்கு வங்கதேசத்தையும் கட்டுப்படுத்த தெரியும் என்பது மக்கள் நம்பிக்கையாக இருக்கிறது. இதுபோன்றே 3 நாட்கள் அரசுமுறை பயணமாக இந்தியாவிற்கு வந்த இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டிருப்பதோடு அவரோடு நடந்த பேச்சுவார்த்தை மூலமாக தமிழக மீனவர் பிரச்சனைகள் சரியாவதற்கு வாய்ப்பு இருப்பதை உணர முடிகிறது. மேலும் இந்தியாவின் பாதுகாப்பிற்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் எந்த நாட்டையும் அனுமதிக்க மாட்டோம் என்று இலங்கை அதிபர் உறுதி அளித்திருப்பதும் மிகவும் விரும்பத்தக்க முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. தேசிய அளவிலான அரசியல் இப்படி இருக்கு. தமிழகத்தில் கள்ளக்குறிச்சி விஷசாராய மரண வழக்கு சிபிஐக்கு மாற்றியதை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்திருந்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. போதைப்பொருள் விற்ற பணத்தை வெள்ளையாக்குவதற்கு பாடநூல் கழகத்தை நாடியது, கள்ளச்சாராய வழக்கு சிபிஐக்கு கைமாறியது என்று வரிசையாக திமுக அடிவாங்கி கொண்டிருக்க, இதையெல்லாம் மறைப்பதற்கு மத்திய அரசுக்கு எதிராக கோஷம் போடுவது, மத பிரச்சனைகளை உருவாக்குவது என்று திமுக பின்பற்றும் பழைய உக்திகள் தற்போது உடனடியாக உடைக்கப்பட்டு விடுவதுதான் காலத்தின் கட்டாயம். இந்த சூழலில் தீவிரவாதிகளை தியாகியாக கொண்டாடும் கூட்டத்தில் திராவிட மாடல் ஏற்கனவே இருக்கும் நிலையில் தற்போது நாம் தமிழரும் அதில் இணைந்திருக்கிறது. கோவை குண்டுவெடிப்பு சம்பவத்தின் முக்கிய குற்றவாளியான பாட்ஷாவின் மரணத்திற்கு இரங்கல் தெரிவித்திருக்கும் சீமான் அவர்கள் பாட்ஷாவை அப்பா என்று சிறப்பித்திருப்பதோடு இஸ்லாமிய கைதிகளை விடுவிப்பதாக திமுக கூறிய வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று கண்டனம் தெரிவித்திருக்கிறார். சொந்த கட்சியில் தனக்கு எதிராக ஒரு வார்த்தை பேசிவிட்டாலே கட்சியை விட்டு வெளியேறு என்று கூறும் சீமான், நாட்டிற்கு எதிராக குண்டு வைத்த குற்றவாளியை நாடும் மக்களும் ஆதரிக்க வேண்டும் என்ற ரீதியில் பேசுவதுதான் தமிழ் தேசியமா என்பது நமது கேள்வி. இவற்றையெல்லாம் NIA கவனித்துக் கொண்டு கருத்தில் கொள்ள வேண்டும் என்பது தேசியவாதிகளின் விருப்பமாக இருக்கிறது.